என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கு திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது, தகுதியில்லா என்னை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. கிருபை இல்லாம நானும் இல்ல, உங்க கிருபை இல்லாம, கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை வேண்டுமே, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை வேண்டுமே, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, சல்லாடி சாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றி தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் கதறி அழுத நேரத்தில் உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை
நீங்க சொல்லுங்க, கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை, உங்க கிருபை உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை வேணும், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போல், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை, உங்க கிருபை வேணும், உங்க கிருபை நான் ஒன்றும். நான் வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, கிருபையே, உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டும், கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை, கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று. கடைசியே ஒரு உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே. Yes, Jesus, we need you. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உண்மையாய் சொல்லும், கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே, நிறைவே, நீர் வாருமே, நிறைவே, நீர் வேண்டுமே, நிறைவே, நீர் போதுமே. சொல்லும் நிறைவே, நிறைவே, நீர் வாருமே, நிறைவே, நிறைவே, நீர் போதுமே. நிறைவான, நிறைவான ஆவி நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது நீர் வந்தால், நீர் வந்தால்
வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உடைய கிருபை வேண்டும், எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. Lord, I need you, I need you, I need your grace, I need your grace. எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவர், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு போதும். உம்முடைய கிருபை இல்லாம நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. I cannot do anything, oh Father. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு நீர் மாத்திரம் தேவை, எங்களுக்கு நீர் மாத்திரம் தேவை, எங்களுக்கு நீர் மாத்திரம் தேவை இயேசுவே. Oh hallelujah, we worship you Jesus, we worship you Jesus. Oh, what a beautiful name Jesus. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Say what a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Ninga paadunga. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus. The name of Jesus Christ my. What a beautiful name. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Come on, you sing it out. What a beautiful name it is. What a beautiful name. The name of Jesus. The name of Jesus Christ my King. What a beautiful name. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Come on, sing it out. What a beautiful name it is. What a beautiful name. The name of Jesus Christ my. Oh, what a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of. Oh, what a beautiful name. What a beautiful name it is. What a beautiful name. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. We sing Jesus, Lamb of God, worth. We sing Jesus, Lamb of God, Jesus, Lamb of God, worthy is your name.
worship you God. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். எங்கள் துதியிலே நீர் பிரியப்படுவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. கேட்க போகிற வார்த்தையின் மூலமாக உங்களுடைய சத்தம் எங்களிலே தெளிவாய் துணிப்பதாக நீரே எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read a verse. Revelation chapter 2 and verse 4. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஏன்னா இந்த வசனத்தை நான் அடிக்கடி வாசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி நான் எப்படி வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமான பார்ட். லைக் ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த ஆதியில் இருந்த அன்புக்கு நான் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய வாட்டி என்னுடைய பார்ட்டை நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கேன். அதாவது நம்ம ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பி வர்றது அப்படின்றது என்னமோ ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரியும், அஃப்கோர்ஸ் இட் இஸ், கண்டிப்பாக ஆண்டவர் அதை தான் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட முன்னாடி நேசிச்சோமோ அந்த அன்பு, அந்த பாசம், நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில், நம்ம ஞானஸ்நானம் எடுத்த புதுசில், நம்ம அபிஷேகம் பெற்ற புதுசில் எப்படி ஆண்டவர்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ ஐக்கியமாக இருந்தோமோ, நம்ம முன்னாடி இருந்த அந்த அன்புக்கு நம்ம திரும்பி வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகவும், அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாகவோ, அதை ஒரு கமிட்மெண்ட்டாகவோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், ஆண்டருக்கு மீண்டும் நான் அந்த அன்புக்கு வந்தேன் அப்படின்லாம் நிறைய முறை நான் யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தி அதர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காட்ஸ் லவ். ஆண்டவர் நம்மை ஆதியிலிருந்த அன்புக்கு நீ திரும்பி வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஐ வாண்ட் டு டெல் யூ there is one bigger thing than that. நான் ஆதியிலிருந்த அன்புக்கு ஆண்டவர்கிட்ட போகிறத விட அதை விட ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆதியிலிருந்த அன்பிற்கு நம்ம திரும்பி வரும்போது நம்ம ஆதியில் அவர் நம்ம நேசித்த மாதிரியே திருப்பி நேசிக்கிறார் பாருங்களேன். அது அதை விட பெரிய விஷயம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். நம்மளை ஆதியில் ரொம்ப அன்பாக நேசித்து நம்ம கூட பழகின எத்தனையோ மக்கள் நம்ம அவர்களுக்கு எதிராக இல்லாட்டி அவங்களுக்கு பிடிக்காத, அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், நம்ம எவ்வளவு தான் திருந்திட்டோன்னு நம்ம சொன்னாலும், எவ்வளவு தான் நான் நல்லவன் ஆகிட்டேன்னு சொன்னாலும், நம்ம திரும்பி வரும்பொழுது யாருமே நம்மளை ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி நேசிக்க முடியாது. They can never love us the way they did first. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, யூ கம் பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பார்ட் மாத்திரம் அதில் முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமானது ஏன்னா ஆண்டவருடைய அன்பை நான் பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ டோன்ட் கேர்டா, நீ எவ்வளோ தூரம் போனாலும், நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும், when you come back, ஆண்டவர் சொல்கிறார், ஐ will love you just the way I loved you before. I think this is just the amazing character of God, that He loves us just the way we are. One of my friends, என்னுடைய ஃப்ரெண்டு, one of very close friend of mine, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக, மேபி ஃபியூ 10-15 years முன்பதாக, he got married. அவர் கல்யாணம் ஆச்சு, he had children, ஆனால் I don't know what happened. He broke his marriage, தன்னுடைய திருமணத்தை உடைச்சிட்டு he had an affair with another girl, இன்னொரு பொண்ணோட ஒரு affair, extra marital affair. And அங்கே he was there, but wife வந்து she was praying, she was crying, வந்து அழுதாங்க, பயங்கரமாக மனசு வேதனை பண்ண. of course இல்லை, ஒரு ஒய்ஃப்னால தாங்கவே முடியாது, when the husband walks out of the marriage and she knows, அவங்களுக்கு தெரியும் இன்னொரு பொண்ணோட இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, he'll come back அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் செய்தி வந்துச்சு, அந்த பையன் வந்து அந்த பெண்ணோட போயிட்டு, he also had children there, அங்கேயும் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் மனசு உடஞ்சிட்டாங்க. என்னடா இது, பிகாஸ் the situation was going worse and worse, மோசமாக போயிட்டே இருக்கு. அப்போ இது மாதிரி இது மாதிரி நடந்த உடனே எல்லாரும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்கள கன்சோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஹே பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு, இன்னும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க, இட் இஸ் ஓவர், ஜஸ்ட் லீவ் இட், விட்டுறலாம் அதை. ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை. பட் ஃபைனலி ஒன் தாட் ஹேப்பன் டு ஹர். இல்லாட்டி ஒரு தாட்டை வந்து அவங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஹே, ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறோம். ஓகே, அந்த பையன் நீ எதிர்பார்க்குற மாதிரியே, நீ வந்து கேட்குற மாதிரி, நீ ஆசைப்படுற மாதிரியே போன ஆள் திரும்பி வந்துட்டா கூட நீ முன்னாடி நேசித்த மாதிரி நேசிக்க முடியுமா? வில் யூ லவ் ஹிம் ஜஸ்ட் த வே யூ லவ்ட் ஹிம் பிஃபோர்? கல்யாணம் ஆன புதுசில் நேசித்த மாதிரி நீ நேசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் ஐ திங்க் தட் மேட் ஹர் திங்க். நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், she obviously her answer was no, I can never love him the way I love.
முன்னாடி நான் எப்படி நேசிக்கணும் அது மாதிரி திருப்பி என்ன தான் அவர் வந்துட்டாலும் நான் என்ன முன்னாடி மாதிரி நேசிக்க முடியாது. இதுதான் உலகம். நீங்கள் என்ன தான் நம்ம மனம் திரும்பி என்ன தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்ன தான் அவங்களுக்கு எதை சொல்லணும்னு நினச்சாலும் யூ வில் ஆல்வேஸ் பி தட் பர்சன் ஹூ டிட் தட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ கம் பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை முன்ன போலவே நேசிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது த 3 hindrances that stop us from returning to God's love. ஆண்டவரிடம் சொல்கிறார், ஆண்டவர் நீ என்கிட்ட வாப்பா. இவ்வளோ அன்போடு அழைக்கிற அந்த தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாத அவருடைய ஆதி அன்பில் நம்ம ஆதியில் நேசித்தது போல் அவர்கிட்ட திரும்ப முடியாத 3 தடைகளை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். 3 topics, 3 thoughts that I want to keep. What is hindering? இன்னைக்கு ஒருவேளை இதில் ஏதாகிலும் ஒரு காரியம் உங்களை ஹிண்டர் பண்ணிட்டு இருக்கா, ஆண்டவரிடத்தில் அந்த ஆதியில் நேசித்த அன்பை போல் என்னால் நேசிக்க முடியலனே அப்படின்னு இருந்தால், இந்த 3 காரியங்கள் ஏதாகிலும் ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனை முடிவில் நிச்சயமாக நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The first thing is the truth factor. The truth factor. Hiding the truth from God. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதியிலிருந்து அன்புக்கு அழைக்கிறது எங்கே ஆரம்பித்தார்னா ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தார். ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னோடனே ஆண்டவருக்கு வந்து அவசியமே கிடையாதுங்க. இல்லை, ஆண்டவர் வந்து ஒரே ஒரு கமாண்ட் தான் கொடுத்தாரு. அவன்கிட்ட சொல்கிறாரு, டே எல்லாத்தையும் சாப்பிட்றான், யூ கேன் ஈட் எனி திங் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பழத்தை தான் சொல்கிறாரு. இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மாத்திரம் சாப்பிடாது. ஜஸ்ட் இமேஜின், இந்த உலகத்தில் வந்து ஒரு லா புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சட்ட புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா 50% நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கணும், 50% என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் ஆண்டருடைய லா புக்கில் 99% நீ பண்ணு, ஒரே ஒரு சதவீதம், இந்த ஒரே ஒரு லா மட்டும் பிரேக் பண்ணாதானா அவன் அதை தான் பிரேக் பண்ண. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இஃப் ஐ வாஸ் காட், நான் மட்டும் தேவனாக இருந்திருந்தா அவனை வந்து நான் கீழே வந்து அவன்கிட்ட கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டேன். அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது. மேலேருந்து ஒரே போட வெளியே துரத்தி விட்டுருப்பேன். நான் ஆண்டவர் நினச்சி செஞ்சிடலாம். பட் ஆனால் பாருங்கள், ஆண்டவர் he wanted that first love. அவன் இழந்த அந்த ஆதி அன்பை ஆண்டவர் திரும்ப பெறுறதுக்காக ஆண்டவர் அவங்ககிட்ட வராருங்க. he comes and talks to him. ஆண்டவர் கேட்குற, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற. எனக்கு பாருங்கள் அந்த கேள்வியெல்லாம் பாருங்களேன், it shows so much of love. நான் உண்மையாக ஆண்டவர் வந்து இப்படி கூட கேட்டுங்க, ஏன்டா நாசமாக போனவனே சொல்லியிருக்கலாம்ல ஆண்டர். ஏன்னா ஒரு வார்த்தை கேட்க முடியாது. ஆண்டர் நேராக வந்து கூட ஜஸ்ட் பம்பார்டட் ஹிம்ல. ஆனால் ஆண்டர் கேட்குற, ஏடம் எங்கடா இருக்க, வேர் ஆர் யூ மேன். ஆண்டர் எப்பொழுதும் போகிற பாருங்கள், ஒரு எப்பொழுதும் அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டர் வந்து அசைவடுற அதே நேரத்தில் எக்ஸாக்ட் மீட்டிங் டைமில் ஆண்டர் வர்றாரு, ஆடம் வேர் ஆர் யூ. ஆதாம் சொல்லியிருக்கலாம், ஆண்டரு நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டர் பார்த்துருவோம். ஆனால் அவன் சொல்கிறான், நான் மறைத்து கொண்டேன். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ஆசை இல்லை ஆண்டவரே, நான் வந்து நிர்வாணி, நான் உணர்ந்து நான் மறைச்சிட்டேன். அவன் பாவத்தை சொல்லலை. ஆண்டர் எத்தனையோ இப்போ திருப்பி கூட ஆண்டர் கேட்குறாரு, என்னப்பா பண்ண அப்படின்னா, அதோ அவள் தான் பாருங்க உடனே கையை காமிச்சிட்டான். he never wanted to accept the truth to God. நீங்கள் காயினுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னாலும், காயின் பாருங்கள், ஆண்டர் வந்து அவன் கொலை செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, டேய் நீ ஏன்டா உன் தம்பி மேலே வந்து நீ முகம் நாடி வேறுபட்டுருக்குன்னா, அவன் அதை கேட்கவே இல்லை. அது ஒரு கொலை பண்ணிட்ட பிறகு ஆண்டர் வந்து திருப்பி வந்து கேட்குறாரு. ஏன்னா ஆண்டர் வந்து கேட்குறாரு, உன் தம்பி எங்கடா அப்படின்னு கேட்டால், அவனுக்கு என்ன நான் வாட்ச்மேனா. இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் நம்முடைய ரெஸ்பான்ஸ் பண்ண உடனே அப்பயாச்சும் அவன் சொல்லிடலாம், ஆண்டவர் நான் கோவத்தில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். See, sometimes you hide the truth from God. அனனியா சஃபீரா சேம் திங். வந்து இப்போ பரிசுத்தாவியானிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான், இவ்வளோ தான் விற்றீங்களா, அவ்வளோதான் விற்றேன். 2 பேரும் சேர்ந்து they were lying to God. ஆகானுடைய வாழ்க்கையில் பார்த்தா, ஆகான் வந்து பாபிலோனிய சால்வைகளையும் தங்கத்தை அந்த ஆண்டு வந்து எரிகோலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை எடுத்துட்டேன்னு ஒத்துருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவங்க ஒத்துக்காததுனால கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு பட்டணத்துக்கு போய் அந்த இடத்துல தோக்குறாங்க. there's a lot of confusion happening. ஆண்டு வந்து கடைசியில் அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கணும். நான் I want to இந்த காரியங்கள், the truth factor, that's number 1. and one of the ways நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் மறைக்கிற ஒரு காரியம் எந்த விதத்தில் வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், in our worship. நம்முடைய ஆராதனை வேளையில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, that is one of our ways we lie to God in our worship. நமக்கு நல்லா தெரியும், நமக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நமக்கு தெரியும். We know that sometimes we are actually lacking God in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ கொடுக்க வேண்டிய மரியாதையோ நம்ம கொடுக்க வேண்டிய அந்த டைம் எதுவுமே நம்ம கொடுக்காம, ஆனால் சர்ச்சில் வந்து வர்ஷிப் அப்படின்னு சொன்னோடனே, ஒரு யூத்தில் ஒரு வர்ஷிப்னு சொன்னால் அப்படியே நம்ம பக்தி பரவசமாயிரும்.
But actual of the truth is, in your heart you know there is something wrong between me and God. எனக்கும் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு. There is something that I am not open with God about. ஆண்டவர்கிட்ட என்னோட இருதயத்தை திறந்து சொல்ல முடியாதபடி, இல்லாட்டி நான் ஆண்டவருக்கு தெரியாமலோ இல்லை ஆண்டவருக்கு மறைத்தோ நான் எத்தனையோ காரியங்களை பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆராதனையில் வந்து we just lie to God. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, the truth factor, be open to God, be open to God. ஆனால் அதற்கு கான்ட்ரரியாக நீங்கள் யாரை பார்க்கலாம்னா தாவீதை பார்க்கலாம். இந்த டேவிட் பாருங்கள், இவன் வந்து பாருங்கள், அந்த நாத்தான் வந்து சொல்கிறான், யூ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து எதிர்த்து நிற்கல. இம்மீடியட்டாக ஹி சரண்டர் டு காட் அண்ட் சைடு, ஆண்டவரே நான் உங்களுடைய பாத்திரம் விழுறான். அதனால தான் பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு பாவி, ஒரு அடல்ட்ரர், ஒரு மர்டரர், ஒரு கொலைகாரன், ஒரு விபச்சாரக்காரன், ஆண்டவர் அவனுக்கு என்ன பட்டம் கொடுத்தாருனா, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். Can you imagine God giving that testimony for a murderer and adulterer? ஆண்டவர் சொல்றார், இவன் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் சொல்றேன், the first thing that can hinder us from getting to God in our first love is the truth factor. The truth factor. Number 2 is the trust factor. அவரை நம்புகிறதிலே வருகிற ஒரு பிரச்சனை. நீங்கள் பவுலை எடுத்து பாருங்க. இந்த பவுல் பாருங்க, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், அப்போஸ்தலர் 22:3 நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்கிறான், நான் ஒரு யூதன், நான் யார்கிட்ட படித்தேன்னா கமாலியல் என்கின்ற பெரிய ஒரு, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். பாருங்க, இந்த பவுல் அவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது, he was trusting so much on what he had. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பேக்ரவுண்டெல்லாம் பயங்கரமாக நம்ப ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் யார், நான் என்னுடைய குலம் என்ன, என் கோத்திரம். he was proud that he was a Jew. அவர் ஒரு யூதன் என்பதில் ஒரு பெருமை அவருக்கு இருந்துச்சு. நான் கமாலியல் அப்படின்னு சொல்கிறது பெரிய ஒரு ஸ்காலர், அவருடைய பாதத்தில் நான் படித்தேன். இப்படிலாம் அவரை பற்றியே பெருசாக அவர் பேசிகிட்டு இருக்கார். இது எப்போ நான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில். ஆனால் அவருடைய ஊழியம் முடியும் பொழுது, நீங்கள் 1 தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 1 Timothy 1:13, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நான் முன்னே நான் தூஷிக்கிறவன். அவர் சொல்கிறார், முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, நான் தூஷிக்கிறவனாக இருந்தேன், நான் வந்து துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். அவர் சொல்கிறார், நான் இதெல்லாம் முன்னாடி எப்படி செஞ்சேன்னா, ஏன் பலத்தினால செஞ்சேன், என்னுடைய அறிவினால செஞ்சேன். இதெல்லாம் சொல்கிறார், நான் தெரியாமல் செஞ்சேங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவர் அதெல்லாம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை வளருவதற்கும், தன்னுடைய வாழ்க்கை உருவாக்குவதற்கும், தன்னுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு இதெல்லாம் பெரிய ட்ரஸ்ட்டாக நினச்சிட்டு இருந்த அவர் கடைசியாக சொல்கிறார், இதெல்லாம் தெரியாமல் நான் ட்ரஸ்ட் பண்ணிட்டேங்க, இதெல்லாம் நான் பெரிய விஷயமா நினச்சேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், வேர் இஸ் யோர் ட்ரஸ்ட்? நம்ம நிறைய வாட்டி நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாததற்கு ஒரு பெரிய தடை என்னன்னா, ட்ரஸ்டிங் ஆர் செல்வ்ஸ். நம்மையே அதிகமாய் நம்புகிறதுனாலே நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாமல் இருக்கிறோம். இந்த ரிச் மேன் ஒருத்தன் வந்தான் இயேசு கிட்ட, ஒரு பணக்காரன் ஒருத்தன் வந்தான், ஐஸ்வர்யவான். அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் சொன்னார், சரி உன் சொத்தெல்லாம் வித்துட்டு வாடா. உடனே சொல்கிறான், ரொம்ப மனசு வேதனையோடு போயிட்டேன். ஏன்னா அவனுடைய ட்ரஸ்ட் எங்கே இருந்துச்சுன்னா, அவனுடைய நம்பிக்கை எங்கே இருந்துச்சுன்னா, சொத்து மேலே இருந்துச்சு. ஒருவேளை அவன் ஆண்டவர் நம்பியிருந்தானா அவன் சொத்தை தூக்கி போட்டு வந்திருப்பான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொத்தை வித்துடுறானா அவனுக்கு தெரியும், என் ட்ரஸ்ட்டே இங்கே தான் இருக்குது, என்னுடைய ஃப்யூச்சரே இதான், இதை விட்டுட்டு நான் எப்படா வருது இயேசுவின் பற்றி. நான் சொல்கிறேன், இன்றைக்கு வேர் இஸ் யோர் ட்ரஸ்ட்? உங்களுடைய ட்ரஸ்ட் எங்கே இருக்குது? சிம்சோனை எடுத்து பாருங்கள், நான் பல மெசேஜ் அவனை பற்றி பேசியிருக்கேன். சாம்சன் ட்ரஸ்டட் இஸ் ஓன் எபிலிட்டி, தன்னுடைய சொந்த பலத்தை நம்பினான். அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் வெற்றிகள் வந்துச்சு அவன் வாழ்க்கையில். பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அவன் 6 சண்டைகள் போட்டான், அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்துச்சு. ஆனால் வெற்றிகள் மத்தியில் அவன் எதை கடைசியாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான்? தன்னுடைய பலத்தை ட்ரஸ்ட் பண்ணான். அதனால தான் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் போயிடுச்சு, தன்னுடைய தலைமுடியெல்லாம் வெட்டப்பட்ட பிறகு கூட அவனை பற்றி எழுதியிருக்காங்க, எப்பொழுதும் போல போனான். ஆஸ் ஆல்வேஸ் ஹி வெண்ட் அவுட். அவன் எப்பொழுது எழும்புறது போல ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது, ஒரு ஜபம் கிடையாது, ஆயத்தம் கிடையாது. ஹி ஸ்டுட் அப் அண்ட் வெண்ட். கடைசியில் தெரியும், கண்ணை பிடிங்கிட்டாங்க. இனி நான் கேட்குறேன், வேர் இஸ் யோர் ட்ரஸ்ட்? வேர் இஸ் யோர் ட்ரஸ்ட்? ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ a question. இன்னைக்கு ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். when was the last time you woke up in the morning and knew for sure that you are doing exactly what the Lord wants you to do? When was the last time you woke up one fine morning and knew for sure that what you're doing is exactly what the Lord wants you to do? நான் காலையில் எழும்பி என்னைக்கு கடைசியாக எனக்கு தெளிவாக தெரியும்,
இன்றைக்கு நான் எழும்பி நான் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்கிறாரோ, ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற வழிகளை நான் நடக்கிறேன், ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லாட்டி காலில் எழும்பி என்னுடைய வழிகள், என்னுடைய சித்தம், என்னுடைய திட்டத்தை நடத்திட்டு இருக்கேனா? இல்லாட்டி ஆண்டவரே நீர் எனக்கு வச்ச வழிகளை நான் நம்புகிறேன்னா? am I trusting your way or am I trusting my own way? இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் தான் நம்ம வேதனையாக அவனுடைய வாழ்க்கையை முடிகிறத நம்ம பார்க்கலாம். அவன் வாழ்க்கையில் பாருங்கள், 6 முறை அவன் சண்டை போட்டாங்க. 6 fights, 6 சண்டைகள். இல்லை நீங்கள் வேதத்தில் போய் வாசித்து பார்க்கலாம். அவனை பற்றி நான் ரொம்ப ஆராய்ஞ்சிருக்கேன் நான். 6 fights. அந்த 6 சண்டைகள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சண்டை எதுக்கு போட்டான்னு சொன்னால் ஒரு சிங்கத்தை கொன்றான், 2வது 30 பேரை கொன்றான், 3வது 300 நரிகளை பிடிச்சி பெலிஸ்தருடைய வயல்கள்லாம் எரிச்சான், 4வது பார்த்தீங்கன்னா அநேக பெலிஸ்தர்களை கொன்றான், 5வது 1000 பெலிஸ்தர்களை கொன்றான், 6வது 3000 பேரை கொன்றான். 6 fights தான். நீங்கள் எத்தனை வாசித்தாலும் 6 சண்டை. அக்கா இதுக்கு மேலே வேறு எதாவது இருக்கா கண்மணிக்கா? இல்லை இவ்வளோதான். இல்லை வந்து பைபிள் ஸ்காலர். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கத்தை கொன்றான்ப்பா, 2வது 30 பேரை கொண்டான், 3வது 300 நரியை பிடிச்சி வயலை எரிச்சான், 4வது அநேக பெலிஸ்தர்களை கொன்றான், 5வது 1000 பெலிஸ்தர்கள், 6வது 3000 பெலிஸ்தர்கள். நான் இதை பற்றி நான் ஒரு வாட்டி யோசித்தேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்தது எதுக்குங்க? எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த்து கொடுத்தாரு சாம்சனுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறது, WWFல சண்டை போடுறதுக்கா? இல்லை ஒரு ஜிம் ஆரம்பிட அடிப்போய் உலக ஆணழகன் போட்டியில் ஒரு போஸ்ட் கொடு, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னால், த ஒன்லி ஸ்ட்ரென்த், அவனுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு காரணம் ஒன்றே ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணும், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் நீங்கள் இந்த 6 சண்டையும் பாருங்கள். முதல் சண்டை சிங்கத்தை கொன்றான், எதுக்கு கொண்டான்? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கா? இல்லை, தன்னை காப்பாற்றுறது. 2வது சண்டை பாருங்கள், அவன் 30 பேரை கொன்னான், எதுக்கு? அவர் வந்து ஒரு பெட்டு வச்சார், பெட்டில் தோற்று போயிட்டார், அந்த பெட்டை திருப்பி கட்டுறதுக்கு 30 அப்பாவி மக்களை போய் கொண்டான். 3வது 300 நரிகளை பிடிச்சி வயல்லாம் எரிச்சான், பெலிஸ்தர் வயல் தான் எரிச்சான். ஆனால் 300 நரியை பிடிச்சி வயல்லாம் எரிச்சது காரணம் என்ன? லவ் பண்ண பொண்ணு கிடைக்கல. தட்ஸ் ட்ரூத். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுலாம் கிடையாது. 4வது அநேக பெலிஸ்தர்களை கொன்றான் போட்டிருக்கு. எதுக்கு அநேக பெலிஸ்தர்களை கொன்றான்? இவன் லவ் பண்ண பொண்ணை கொளுத்திட்டாங்க, இவனுக்கு கோவம் வந்துச்சு, மீசியை முடிக்கிட்டு போய் அநேக பெலிஸ்தர்களை கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கா? இல்லை. 5வது சண்டை, 5th fight, 1000 பெலிஸ்தர்களை கொன்றான். எதுக்கு கொன்றான்? அந்த 1000 பேரும் தன்னை கொல்ல வந்தாங்க. உடனே இவருக்கு ஆவி இறங்கிருச்சு, கழுத தாடை எலும்பு எடுத்து அடித்து கொண்டான். ஏன்டா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினியா? ஒன்றும் கிடையாது. The 5 out of 6 fights தம்பி, 5 சண்டைகளில் 6 சண்டைகளில் 5 சண்டை எதுக்கு போட்டானா? தன்னுடைய சித்தம், தன்னுடைய ட்ரஸ்ட். அவன் எதை நினச்சானோ அதான் செஞ்சான். He was always doing what he wanted to do. ஆண்டவர் எதுக்கிட்டா பெல்லை கொடுத்தா? அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கணும், ரொம்ப வேதனையாக வாசிக்கலாம். அவனுடைய வாழ்க்கை முடிவுற சமயத்தில் இந்த லாஸ்ட் 5வது ஃபைட்டில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது 20 years, ஆஃப்டர் 20 years, அந்த 5வது ஃபைட் நடக்கும்போது 20 years ஆயிடுச்சு. அந்த 20 வருஷம் முடிவில் 20 years அவன் வந்து கிங்கு, நியாயாதிபதியாக இருக்கான். அந்த 20 வருஷம் முடிவில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவன்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அவன் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை போய் கேட்குறாங்க, சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? Don't you know that the Philistines are ruling over us? எத்தனை வருஷம்ப்பா? 20 years இவர் ஜட்ஜு. ஆனால் 20 years யார் தான் கிங்? அங்கே பெலிஸ்தியர்கள். இவர் பேருக்கு நேம் சேக் ஜட்ஜ். நீங்கள் மற்ற எல்லா ஜட்ஜஸையும் வாசிச்சு பாருங்கள், ஒத்தினியல் வாசிச்சு பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏகூத், பாராக், கிதியோன், எகு, எஃப்தா, இவங்கெல்லாம் வாசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு சண்டை தாங்க, 1 fight. ஆண்டவர் அவங்களை எழுப்புவார், அடுத்த நாள் மேபி வித்தின் அ மேட்டர் ஆஃப் டைம், கொஞ்ச நாள், ஒரே ஒரு சண்டை தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த அடிமைத்தனத்துலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. they were not slaves. மற்ற எந்த ஜட்ஜஸோடைய சமயத்துலையும் ஆண்டவர் அவங்களை எழுப்புனாரோ இல்லையோ, அவங்க உடனே செஞ்சது என்னென்னா, ஆண்டருடைய வழிக்கு ஒப்பு கொடுத்து உடனே அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து காப்பாற்றினாங்க. இவங்க யாருக்குமே சிம்சோனுக்கு இருந்த பலன் இல்லைப்பா. ஆனால் சிம்சோனுக்கு இவ்வளவு பலன் ஆண்டவர் கொடுத்தோம். 20 வருஷம் இவன் என்னத்தை தான் ட்ரஸ்ட் பண்ணானா? தன்னுடைய பிளானையே தான் ட்ரஸ்ட் பண்ணிருந்தான். he was trusting his own plan. அவன் என்ன நினச்சானோ அதான் செஞ்சான். இவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அவன் 6வது சண்டைக்கு வந்தான். நீங்களாம் இதை எப்படி யோசிச்சிருக்கீங்க தெரியல. I don't know how you இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தெரியல. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நானே நிறைய யோசிச்சிருக்கேன். அப்போ பயங்கரமான விக்டோரியஸ் ஃபைட், 3000 பேரை கொண்டுட்டான். நாட் ஷோர் அபவுட் த வேர்ஸ், ஜட்ஜஸ் 16:28 நினைக்கிறேன். அதில் இந்த நியாயாதிபதிகள் 16:28 கடைசியாக அவன் ஒரு ப்ரேயர் பண்ணுறான்ப்பா. திஸ் இஸ் அ வெரி கிளாசிக் ப்ரேயர். ஆனால் நான் ரொம்ப வேதனையாக படித்த ப்ரேயர் இது. யோசிச்சு பாருங்கள், 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒன்றுமே செய்யலை இவன்.
கடைசியாக 6வது சண்டைக்கு வரான். இப்போ கண்ணு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இவனுக்கு தெரியும் இவ்வளோ வருஷம் ஒன்றும் செய்யலை. இப்போ முன்னாடி இருக்கிறவங்களாம் யாருன்னா ராஜாக்கள் உட்காந்துருக்காங்க, பிரபுக்கள் உட்காந்து, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்துருக்காங்க. இவன் ஒரு விஷயம் நினச்சிருக்கலாம், சே இத்தனை வருஷம் செய்யலையாடா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் அது 16:28 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவன் சொல்கிறான், சிம்சனோட ப்ரேயர், கரெக்ட், சிம்சனோட ப்ரேயர் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர், நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு என்னை இந்த ஒரு விஷயம் நினைத்தருள். அவனுடைய லாஸ்ட் ப்ரேயர், எதுக்குடா சண்டை, எதுக்குடா நீ ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரென்த் கேட்டனா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வாட்டி காப்பாற்றிடுற ஆண்டவரேன்னு கேட்கல. அவன் சொல்கிறான், என் 2 கண்ணை பிடிங்கிட்டாங்கப்பா, அவனுங்களை காலி பண்ணுறேன். அப்பயும் பாருங்க என் பிளான் எனக்கு இதாகிடுச்சுடா, என் கண்ணை பிடிங்கிட்டானுங்கடா. அங்கே அத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கான், அதை பற்றி கவலை கிடையாது இவனுக்கு. அத்தனை பேர் அடிமையாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அதை பற்றி கவலை இல்லை. இவன் எதை தான் ட்ரஸ்ட் பண்ணிருந்தானா, என் பிளான். அவன் ஒரு வாட்டியும் ஆண்டவரை பார்த்து கேட்கல, ஆண்டவரே உங்களுடைய பிளான் என்னப்பா, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் மை லைஃப், என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன. நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் மிக தாழ்மையாக நான் கேட்குறேன். ஐ நோ யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்று பல திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஆஸ்க் காட், லார்ட் வாட் இஸ் யுவர் பிளான், உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவர். நான் என் வழியே நம்பிட்டு இருக்கேனா, இல்லை ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையில் நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ட்ரூத் ஃபேக்டர். த செகண்ட் திங் இஸ் த ட்ரஸ்ட் ஃபேக்டர். நம்பர் 3 இஸ் த thorn ஃபேக்டர். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு முள் இருக்குங்க. we all have a thorn in our life. இந்த இடத்துல தப்பே செய்யாத ஆள் அப்படின்னா இங்கே யாருமே இருக்க மாட்டோம். we all have made mistakes. இந்த thorn அப்படின்னு சொல்கிறது, thorn ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பி வர முடியாதபடி நமக்கு தடையாக இருக்கிற 3வது காரியம் என்னென்னா, the things of the past. ஒரு thorn நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முள், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம எப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த முள் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கு. இட் pricks us and stops us from coming back to God. நான் இது ரொம்ப வேதனையாக, நான் சின்ஸ் ஐ ட்ராவல் அ லாட் அண்ட் ப்ரீச் அமாங் யங் பீப்புள், அநேக வாலிபர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்கிறதுனால ஐ நோ ஹவு பீப்புள் ஸ்ட்ரகிள் வித் திஸ் ஃபேக்டர். இந்த thorn ஃபேக்டர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முள், இந்த முள்ளுடைய இந்த வலியையும் இந்த முள் கொடுக்குற பிரச்சனைகளாலும் ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாத எத்தனையோ வாலிபர்களை ஐ கேன் கோட். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அநேக வேளைகளில் நம்ம இந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர்கிட்ட திரும்ப முடியாதபடி ஒரு கில்ட்டை நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருது. இட் புட்ஸ் அ கில்ட் இன் ஆர் ஹார்ட். நம்முடைய இருதயத்தில் ஒரு 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 குற்ற மனப்பான்மையை நம்ம இருதயத்தில் குற்றி நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பணும்னு நினச்சா கூட ஆண்டவர்கிட்ட திரும்ப முடியாதபடி நம்மளை இந்த முள் குத்திக்கிட்டே இருக்குது. நான் அடிக்கடி யோசிப்பேன், அநேக வேளைகளில் பாருங்கள், ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கான் த்ரூ திஸ். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன் இதை. மேபி மெனி இயர்ஸ் அகோ நிறைய முறை நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரை ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டு கரத்தை அப்படி தூக்கணும்னு வைங்களேன். நீங்கள் கரத்தை உயர்த்தி ஆராதிக்கும் போது திடீர்னு மனசில் ஒரு எண்ணம், ஒரு ஆமாம் பெரிய இவர் ஒழுங்கு கை தூக்கிட்டே இவர். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கான் த்ரூ தட். ஆராதிக்கலான்னு கரங்களா, ஆமாம் இவர் பெரியப்பா என்ன சீனப்படுறா எல்லாரும் முன்னாடி. ஏன்னா ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கான் த்ரூ திஸ். உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் இது உணர்ந்துருக்கீங்க? ஏப்பா நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, நிறைய பேர் இப்படிலாம் தூக்குறீங்கப்பா, இட்ஸ் ஓகே. பட் ஐ ஹவ் கான் த்ரூ தட். திஸ் திங் கால்ட் கில்ட். ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பணும்னு நினைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். இட்ஸ் ஆமாம் பெரிய போராடி உனக்கு போய் தெரியாடு. ஐ நோ அபவுட் யூ. ஐ டெல் யூ, டோன்ட் எவர் லிசன் டு த லை ஆஃப் த டெவில். சத்ருவினுடைய இந்த பொய்யை நீங்கள் நம்பாதீங்க. யூ ஆல்வேஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபர்கிவன். எத்தனை பேர் உணர்றீங்க அது? நான் முழுமையாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் முழுமையாக ஆண்டவரிடத்தில் நான் திருப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் உணராட்டி சத்துருவானவன் இந்த முள்ளை வச்சு உங்களை குத்திக்கிட்டே இருப்பான். He will always keep pricking you with the things of the past. நான் சொல்கிறேன், you need to understand something. நான் இதை முன்னாடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் சின்ஸ் இந்த டாப்பிக்கில் இது வந்ததுனால நான் இந்த thorn ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது I always want to talk about இந்த இளையகுமார். நிறைய மெசேஜ் நான் பேசியிருக்கேன். இந்த இளையகுமாரனோட மெசேஜில் நான் ஒரு தாட் மட்டும் நான் பேசினா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கண்டினியூ. இந்த இளையகுமாரன் பாருங்கள், இவனுக்கு ஒரு thorn இருந்துச்சுங்க. இவனுக்கு ஒரு சின்ன ஒரு முள் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏன் இவன் அப்பா கிட்ட திரும்ப முடியல அப்படின்னா, ஒரு சின்ன thorn என்னன்னா, the thing of his past. அவன் கடந்த காலத்தில் அவன் செய்தது, தன்னுடைய அப்பாவினுடைய வீட்டில் அவன் எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு சொத்து கூட இல்லாமல் இன்னைக்கு கையில் வெறுமையாய் நிற்கிற இந்த ஒரு thorn.
நான் நினைக்கிறேன் he was having this greatest guilt of coming back to the father. எப்படிடா அப்பா முகத்தில் முழிக்கிறது? ஏன்னா அவன் பாருங்க, அவன் he tried his level best not to come back to the father. அவங்க அப்பா கிட்ட மட்டும் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் பயங்கரமாக இருந்தான். அதுக்கு அவசியமே கிடையாது. he knew about the father. அவங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியும், அவங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு தெரியும், அவங்க அப்பா எவ்வளவு அவனுக்காக அன்பு வைத்திருக்க எல்லாமே தெரியுங்க. ஆனாலும் இவன் வர முடியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, there was a thorn pricking him. அவனை குத்தி கொண்டு இருக்கு பாருங்க. முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் எல்லா பணத்தையும் இழந்தான். அவன் வந்திருக்கலாம் அப்பாட்ட. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த தான் என்ன பண்ணுச்சுன்னா, டே நீ எப்படா அப்பா முகத்தில் முழிக்க போகிற? யூ ஸ்பெண்ட் ஆல் இஸ் மணி. அவருடைய காசெல்லாம் முடிச்சுட்டு நீ என்ன பெரிய அப்பா கிட்ட போடா போய் வேலை செய். திஸ் தான் kept pushing him away. இந்த முள் அவனை அப்பா விட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு. கடைசியில் வேலைக்கு போகிறான். ஏன்னா பல வேலைகளை தேடி, அந்த பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போகிறது முன்னாடி எத்தனையோ வேலைகளை தேடி இருக்கலாம். ஒரு வேலை கிடைக்கல, அவன் அப்பாட்ட வந்திருக்கலாம். ஆனால் அந்த தான் அவனை பிரிக் பண்ணிகிட்டே இருக்கு. அவன் கடைசியில் போய் பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடச்சிச்சு. அப்பயாச்சும் அவனுக்கு அறிவு வந்துடும், சே என்னடா போய் பண்ணி மேய்க்க விட்டானுங்களே, நான் போய் அப்பா கிட்ட போகலாமே. பாருங்க, அந்த தான் அவனை பரவாயில்ல, நீ பண்ணி மாதிரி தான் இருக்கு, நீ பண்ணியோட கேவலமாக இருக்கு, இங்கே கடை. இந்த தான் அவனை பிரிக் பண்ணிகிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியில் பண்ணி கூட போக வந்துருக்கான். ஏன்னா அவன் அவசியமே கிடையாதுல்ல. he was sitting with the pigs. கடைசியில் பாருங்க, பண்ணி மேய்க்கிற இடத்துல அவனுக்கு யாராவது சம்பளம் கொடுத்தாங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, சம்பளமே கிடையாது. நோ சேலரி. யாராவது வேலை செய்வீங்களா அப்படி சேலரி இல்லாமல்? அவன் கடைசியில் எதிர்பார்த்தேன்னா யாராவது சாப்பாடாச்சு போடுவாங்க போல, நம்மளுக்கு சம்பளம் தான் இல்லை சாப்பாடாச்சு போடும். கடைசியில் சாப்பாடே கிடையாது, சாப்பாடே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. நீங்கள் யாராவது இப்படி ஒரு வேலை நீங்கள் யாராவது உங்களுக்கு ஆஃபர் பண்ணால் நீங்கள் போவீங்களா? நீங்கள் ஒரு இன்டர்வியூ, நீங்கள் எல்லாம் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க. சார் எனக்கு எவ்வளோ சார் சம்பளம்? உனக்கு சம்பளமே கிடையாது, வா சும்மா வந்து வேலை செய்யும். சார் சூப்பர் சார், நீங்கள் கடவுள் சார் நீங்கள் அப்படியா சொல்லுவோம். சார் எனக்கு சம்பளம் இல்லை சார், டெய்லி எனக்கு ஒரு பேக்கெட் காலைல வரும்போது, காலைல கூட வேணாம் சார், மதியானம் ஒரு பேக்கெட் பிரியாணி, வீட்டுக்கு போகும்போது ஒரு பார்சல், எனக்கு அது மட்டும் கொடுத்தீங்கன்னா போ சார், உங்களுக்கு உண்மையாக வேலை செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால், சார் என்ன சார் இப்போலாம் அவ்வளோலாம் வேணாம் சார் அப்படியே சொல்லுவீங்க? இல்லை. இவன் பாருங்கள், கடைசியில் இவன் எந்த நிலைமைக்கு வந்தானா, பன்றி தின்கின்ற தவிட்டை தின்னி தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். எந்த நிலைமைக்கு வந்துட்டான்? பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு இருந்தாலே அவனுக்கு போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. See, the thorn has that power. நல்லா புரிஞ்சுக்கோங்க. but don't ever take this thorn of guilt very light. இந்த குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லுகிற இந்த ஒரு முள்ளை வந்து நீங்கள் நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. I tell you, it can take you far far away from God. இவனை கடைசியில் குத்தி தள்ளி கடைசியில் பாருங்க, பன்றி தின்ற தவிடு கூட கிடைக்கலன போது தான் இவனுக்கு கடைசியில் அறிவு வந்துச்சு. நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்போ ஆப்போசிட்டாக யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை இவனுக்கு பண்ணி தின்ற தவிட கொடுத்துருந்தா அங்கேயே உட்காந்துருப்பான். கடைசி பண்ணி தின்ற தவிட்டே தின்னுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். பிகாஸ் தட் இஸ் த பவர் ஆஃப் தார்ன்ஸ். தட் இஸ் த பவர் ஆஃப் கில்ட் இன் யோர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில் குற்ற உணர்வு செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் விட்டு தள்ளிடும். ஆனால் there is something called the conviction of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோட உணர்த்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து கில்ட் கிடையாது, இட் இஸ் அ கன்விக்ஷன். இந்த கன்விக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, உன்னை ஆண்டவரை விட்டு தள்ளாது, உன்னை ஆண்டவரிடத்தில் கிண்பு கொண்டு சேரும். இட் வில் பிரிங் யூ பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். இந்த அன்பு தான், இந்த கன்விக்ஷன் தான் என்ன பேசும்னு சொன்னால், அப்பா யாருன்னு எனக்கு உண்மையாக வாசிக்க ஸோ எக்ஸைட். இங்கே பாருங்க, இவ்வளோ நாள் அவன் எதை தான் யோசிச்சானா, நான் என்ன பண்ணேன் அதை தான் யோசிச்சே இருந்தான். வாட் டிட் ஐ டூ? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எவ்வளோ கேவலமாக வாழ்க்கை நடத்தினேன், எவ்வளோ அநியாயமாக செலவு பண்ணேன், இதே தான் அவன் யோசிச்சான். இது வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுடைய கில்ட் பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குற்ற உணர்வு எதை மேக்னிஃபை பண்ணும், எதை பெருசுபடுத்தி காட்டணும்னா, நீ என்ன செஞ்சன்றதே காமிச்சிட்டு, நீ இதை செஞ்சடா, நீ இந்த வருஷம் அதை செஞ்ச, கரெக்டாக டேட்டு போட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இட் வில் மேக் யூ கில்ட்டி, இட் வில் மேக் யூ அ சின்னர். இன்னும் ஆண்டோடு தள்ளிகிட்டே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியான உணர்த்துதல் என்ன பண்ணுன்னு சொன்னது, கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். அது என்ன பண்ணுன்னா, உங்களை என்னத்தை உணர வைக்கும்னா, நீ செஞ்ச தவற இல்லை, உன்னுடைய அப்பா எவ்வளோ அன்புள்ளவர்ன்றதை உனக்கு காட்டும். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணான், ஹே நான் செஞ்ச தப்பு இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் இப்போ என்ன அறிக்கை பண்ணானா, எங்கள் அப்பா வீட்டில் that's when his eyes opened up. அவன் கண்கள் எப்போ திறந்து, அவன் வாழ்க்கையில் எப்போ அப்பாட்ட ரிட்டர்ன் பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ் எப்போ வந்தானா, he started to think what his father did. தன்னுடைய தகப்பன் என்ன செய்கிறார், என்ன செய்தார் என்ற அறிவு அவனுக்கு வந்த உடனே இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்தான். he came back to the father's love. he came back to the father's love. நான் நீ சொல்கிறேன், இன்றைக்கு அதே தகப்பன் இன்றைக்கு அதே வார்த்தையில் நம்மளை சொல்கிறார், யூ ரிட்டர்ன் பேக் டா, யூ ரிட்டர்ன் பேக் டு த ஃபாதர்ஸ் லவ், யூ ரிட்டர்ன் பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். நான் நேசித்த அதே அன்புக்கு திரும்பி வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆனால் நம்ம நிறைய வாட்டி ஏன் வர முடியலன்னு சொன்னால், வி ஹாவ் தீஸ் தார்ன்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொடுமையான சில முள்
முட்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளை ஆண்டரை விட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது. நம்மளை ஆண்டரை விட்டு தள்ளிக்கிட்டே இருக்குது. ஆண்டரை விட்டு நம்மளை ஒதுக்கிக்கிட்டே இருக்குது. ஆண்டரை வந்து நீ வர முடியாது. இந்த சத்ரு என்ன பண்ணுறான்னா, ஹி கீப்ஸ் ஆன் டெல்லிங் திஸ் லை சேயிங் யூ ஆர் அ சின்னர், யூ ஆர் அ நோபாடி, நீ பாவி, நீ வந்து இதை செஞ்ச அதை செஞ்ச, நீ எல்லாம் ஆண்டர்கிட்ட வர முடியாது. இதை சொல்லி சொல்லி இந்த தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை குத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஹே இட்ஸ் ஓகேடா, ஜஸ்ட் கம் பேக், கம் பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். ஆதியில் இருந்த நான் அன்பு நீ கொண்டு வாடா. ஐ கம் பேக், ஐ கம் பேக் அகேன் டு த ஸ்டார்ட். நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் நான் பேசினேன் அதே காரியத்தை நான் பேசுகிறேன். நம்ம நிறைய வாட்டி சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட நான் வர்றது ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் நம்மை ஆதியில் இருந்த அன்புக்கு நம்மை திரும்ப நம்மளை நேசிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்களேன். தட் இஸ் அன் அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பையனுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் வித் தட் தாட். இந்த பையனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இவன் அப்பா கிட்ட வரும்போது எப்படி வரணும்னு யோசிச்சானா, அப்பா நான் ஒரு அடிமையா ஒரு வேலைக்காரனா, இன்னும் தட்ஸ் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னா, என்னை ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்கப்பா, என்னை ஒரு அடிமையாக வச்சுக்கோங்க. நீங்கள் அவனுடைய டெஸ்டிமனி வந்து அவன் பண்ணி கூட்டத்தில் அவன் எழுதின டெஸ்டிமனி பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் அவன் எழுதுவான். அந்த ரெஃபரன்ஸ் இஃப் யூ கேன் ஃபைண்ட் ஜஸ்ட் போடணும். 3 லுக் 15 and 17 சம்திங் அந்த வேர்ஸ் நீங்கள் இஃப் யூ கேன் கெட் இட். 3 காரியங்கள் அவன் திட்டம் பண்ணான் இல்லை, அவன் 3 things பிளான் பண்ணான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொன்னானா, அப்பா பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். அதான் அவன் எழுதின ஃபர்ஸ்ட், அவன் சொன்ன யோசிச்ச ஃபர்ஸ்ட். லுக் 15 and 18. தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பதாய் நான் பாவம் செய்தேன். அவன் யோசிச்ச முதல் காரியம் தான். அப்பா பார்த்தோன்னே சொல்லணும்னு நினைச்சான். இதெல்லாம் எங்கன்னா பண்ணி கூட்டத்தில் உட்காந்து அவன் பிளான் பண்ணது, அப்பா பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். 2வது அவன் பிளான் பண்ணது என்னன்னா, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இது 2வது அவன் யோசிச்சது. இன்னும் அப்பா பார்க்கல, பட் யோசிச்சது. அப்பா பார்த்தோன்னே சொல்லணும்னு யோசிச்சது. 2வது உம்முடைய பையனை சொல்லி தகுதி இல்லை. 3வது உம்முடைய வேலைக்காரனா வச்சுவான்பா, கூலிக்காரனா வச்சுவான். இது 3 தான். நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. 3 காரியம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பா உம்முடைய பையனை சொல்ற பாவம் செஞ்சேன். 2வது உம்முடைய பையனை சொல்ற தகுதி இல்லை. 3வது உம்முடைய கூலிக்காரனா வச்சுக்கோங்க. இந்த 3த்தை பிளான் பண்ணிட்டு வரான்டா. இவன் அப்பா கிட்ட வந்தோடனே அப்பா இவனை தூரத்தில் பார்க்குறாரு. தூரத்தில் பார்த்தோன்னே இவனை கட்டி பிடிச்சி இவனை முத்தம் கொடுத்து உடனே இவன் சொல்லியிருப்பான், நீ அப்பா இருங்கப்பா 1 செகண்ட், நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு 3 பாயிண்ட் வச்சிருக்கேன், சொல்லிடுறேன். உடனே அப்பா சொல்கிறான் ஏதாவது. அவன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு சொல்கிறான், அந்த அவன் சொல்லும் போது சொல்கிறான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாக நான் பாவம் செஞ்சேன். அவன் பிளான் பண்ண ஃபஸ்ட்டு திங் அப்படியே சொன்னான், நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. 2வது சொல்கிறான், அப்பா உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துருந்தேன்ப்பா, அவன் பையன் சொல்லிடுறதே தகுதி இல்லைப்பா எனக்கு. 2வது சொன்னான். ஆனால் 3வது அவன் என்ன சொல்லியிருக்கணும், அப்பா என்னை வேலைக்காரனா சேர்த்துக்கோங்கப்பா அப்படிதான் சொல்லியிருக்கணும் அவன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அதை சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், அவன் சொல்லலைன்றதை விட அவங்க அப்பா அவனை சொல்லவே விடலை. இவன் 2வது சொன்னான் பாருங்களேன், அப்பா உங்கள் பையன்னு சொல்லிக்கிறது என் தகுதியே இல்லைன்னு சொன்னான் பாருங்களேன். அவங்க அப்பா சொன்ன அடுத்த காரியம் என்னன்னா, என் பையன் கரத்தில் மோதிரத்தை போடுறான். விச் மீன்ஸ் நீங்கள் வரும்பொழுது இந்த மோதிரம் எதை காட்டுதுன்னா, த லாஸ்ட் சன்ஷிப். நீ இழந்து போன அந்த மகன் என்கின்ற அந்த உரிமையை மீண்டும் உனக்கு தருகிறது தான் அந்த ரிங் ஆன் யுவர் ஹேண்ட். அவங்க அப்பா சொல்கிறாரு, நோ மேட்டர் வாட், நீ என்ன பண்ணிட்டு என்கிட்ட திரும்பி வந்தாலும், when you come back you are just my son, just like how you left. நீ எப்படி இந்த வீட்டிலேருந்து வெளியே போனியோ, நீ பையனா வெளியே போன, இன்னைக்கு நீ திரும்பி வந்திருக்க. நீ நம்ம மனசு நினச்சி ஆண்டர் பாதத்தில் அப்படி ஒரு வாட்ச்மேனா அப்படி ஒரு அடிமையாக ஆண்டர் எப்படி உங்களை அழைக்கிறானா, he is asking you not to come halfway, he is not asking you to come to the door. ஏதோ வாசல் வரைக்கும் வாடா, நீ அவ்வளோதான் அங்கே தான் நிற்கணும். நான் சொல்கிறேன், that is how the world will treat you. தம்பி தங்கச்சி, that's how the world will treat you. Nobody takes you just the way you were. I know that. Nobody. But there is only one true love. இந்த உலகத்தில் ஒரே ஒரு அன்பு தான் இருக்கு. Just the way you left, he is willing to take you back. நீ எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ, நீ திரும்பி வரும் பொழுது மீண்டும் உனக்கு அதே மோதிரத்தை போட்டு நீ இழந்த உன்னுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் உன்னை நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். And he is calling you back to that first love. He is calling you back to that love. அந்த அன்பிற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அந்த அன்பிற்காக உன்னை ஆண்டவர் இயங்குகிறார். He wants you to come back. இன்னைக்கு ஒருவேளை இந்த 3 காரியங்கள் நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். Maybe you are fighting with these 3 things. The first thing is the truth factor. நீ சொல்லலாம், ஆண்டவரே I am here, coming here, I am just worshiping, but I know there is something not right within me. என்னோட இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம், I am not able to face you. ஏதோ ஒரு காரியம் என்னை தடை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், just be truthful. 2வது trust factor. ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாம் என்ன நம்பிட்டு இருக்கேன், என் படிப்பை நம்புறேன். I know that probably some of you have finished your 12th, some of you have finished your college, or probably going on in your college studies. நிறைய திட்டம்லாம் நான் போட்டிருப்போம்ல, இந்த 12th முடிச்சுட்டா இதில் சேர போகிறேன், காலேஜ் முடிச்சுட்டு அங்கே போகிறேன், அங்கே வேலை செய்ய போகிறேன். நான் சொல்கிறேன், don't trust your plans my friend. உன்னுடைய திட்டத்தை நீ நம்பாத.
trust in God's plans. எனக்கு தெரியும் it is such an amazing thing to trust in God's plan. ஆண்டோட திட்டத்தை நம்புறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் திங். எனக்கு தெரியும் I know how I planned my life. என்னுடைய வாழ்க்கையை பல திட்டங்கள், என்னுடைய கெரியரை குறித்து நான் என்னென்னமோ திட்டம் போட்டுருக்கேன். நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி நான் மியூசிக்கில் போய் பெரிய ஆளாக சம்பாதிக்கணும், பயங்கரமாக I wanted to earn lakhs and lakhs, பல சம்பாத்தியம் அங்கே இங்கே பயங்கரமாக ஓடினாங்க. I gave up my principles, I gave up அநேக காரியங்களை விட்டு கொடுத்தேன். எதுக்குன்னா என் பிளானை நிறைவேற்றணும். ஆனால் எனக்கு தெரியும் one day God asked me to sign his plan. அவருடைய பிளானுக்கு என்னை கொண்டு வந்தார். நான் அதை விடும் போது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அ சிம்பிள் ஜோக். அப்போ நான் கடைசியாக 18,000 ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். ஆண்டு சொல்கிறேன், விட்டுரு, அதை ஜஸ்ட் லீவ் இட். நான் சொல்கிறேன், எனக்கு என்னால் அதை ஏற்றுக்கொள்ள டைஜஸ்டே பண்ண முடியல. 18,000 ரூபா ஒரு நாள் சம்பளத்தை யாரா விடுறது? ஐ வாஸ் லைக் in the peak of my career and I was married by then. அப்போ தான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. And like life was going so beautiful. ரொம்ப அழகாக வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா ஆண்டர் வந்து just leave it, you trust me. எனக்கு தெரியும் இந்த வழியில் பார்த்தா எனக்கு ஒரு 15 வருஷம் ரொம்ப அழகாக கிளியராக தெரியுது. என் பார்த்தே அழகாக இருக்குப்பா, என்ன ஒரு பியூட்டிஃபுல் லைஃப். 15 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாதுறான்ற 15 வருஷத்தை சாத்தான் காட்டுறான். ஆனால் இந்த பக்கம் ஆண்டர் சொல்ல, யூ ட்ரஸ்ட் மை பிளான், என் வழியக்கா. ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டர் சொல்ல இந்த வழியை எடுறா, ஐ கம் டு த மினிஸ்ட்ரி, என் ஊழியத்தை செய் அப்படின்னு சொன்னால் எனக்கு அடுத்த நாள் என்னன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டே. இந்த பக்கம் 15 வருஷம் எனக்கு வழி தெரியுது, ஆனால் இந்த பக்கம் அடுத்த நாள் எனக்கு தெரியாது. God says trust me. நான் தம்பி ஒன்னே சொல்கிறேன், யூ கேன் ட்ரஸ்ட் யுவர் பிளான். உன்னுடைய வழியை நீ நம்பலாம், உங்களுடைய பிளானை நீங்கள் நம்பலாம், எல்லாத்தையும் நம்புங்க. யூ வில் பி பிளெஸ்ட். நான் சொல்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்படலாம். யூ மைட் பி ஃபினான்ஷியலி பிளெஸ்ட். ஒருவேளை உன்னுடைய திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி நீ ஃபினான்ஷியலாக நீ ஆசீர்வதிக்கப்படலாம். ஒருவேளை பொருளாதாரத்தை நீ ஆசீர்வதிக்கப்படலாம். மேபி யூ மைட் ஹேவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் யுவர் ட்ரீம் கேம் ட்ரூ. உன்னுடைய கனவுலாம் நனவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ நல்லா இருக்கலாம். ஐம் நாட் சேயிங் யூ வில் நாட் பி பிளெஸ்ட். நீ ஆசீர்வதிக்கப்படலாம். ஆனால் ஐ டெல் யூ ஒன் திங், எனக்கு இன்னைக்கு தெரியும், நான் அந்த வழியில் போயிருந்தேன்னா ஆண்டு ஒருவேளை என்னை ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆண்டு ஆசீர்வதிச்சாரோ இல்லையோ, என்னுடைய திட்டம் என்ன ஆசீர்வதிச்சிருக்கலாம். நான் ஃபினான்ஷியலாக பிளஸ்டாக இருந்திருக்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் என்றைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை நான் எடுத்தனோ, எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சது மாத்திரம் இல்லை, அதோட மேலானது என்ன செஞ்சார்னா என்னையே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் சொல்கிறேன், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நீ உன்னுடைய திட்டத்தை வச்சு போனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை நம்பும் பொழுது ஆண்டவர் உங்களையே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். He makes you a blessing. நான் நினைக்கிறேன் அதுதான் நம்முடைய தேவை. ஆண்டவர் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். Let's trust in God because He wants to make us a blessing. And finally, the thorn factor. Probably there is something in your life that is just pricking you so hard. It's like it's just telling you, உங்க இருதயத்தில் வந்து இந்த விதையை போட்டுக்கிட்டே இருக்கா சத்திரே, ஆமாடா நீ உன் பத்தி தெரியும்டா எனக்கு, I know about you. நீ எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு தெரியும், நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும். I know your past. உன்னுடைய கடந்த காலம் எனக்கு தெரியும். When I was a small kid, I remember one beautiful quote that one of my favorite worship leaders said. He said, the next time the devil reminds you of your past, remind him of his future. அடுத்த முறை சத்ரு வந்து உன்கிட்ட உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி பேசினா நீ அவனுடைய எதிர்காலத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லு. நான் சொல்கிறேன், never let the devil talk to you about your past because the past is gone and God has made all things new. இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாய் செய்கிற தேவன் நமக்கு. And never ever forget, every saint has a past and every sinner has a future. எல்லா பெரிய பரிசுத்தவானுக்கு ஒரு கடந்த காலம் இருக்கு, எல்லா பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. I don't care what you've done, where you are right now. I want you to accept the fact that Christ paid the price for you. உங்களுக்காய் ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற ஒரு ரத்தத்தை செலுத்தி உங்களை மீட்டு உங்களை ரட்சித்திருக்க. எதுக்குன்னா நீ கடந்த காலத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கு இல்லை, நீ செஞ்ச தவறுகளை யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அஃப்கோர்ஸ் ஐ மைட் பி அ சின்னர் பட் டுடே ஐ கம் பேக். நான் எப்படி வரேன்னா தைரியமாய் வருகிறேன் ஆண்டவரே. நான் ஒரு அடிமை போல இல்லை, ஒரு பாவி போல இல்லை, ஏதோ உடஞ்சி போய் நான் you don't have to come back to God. You can come back to God with boldness. நீங்கள் தைரியம் ஆண்டவர்கிட்ட வரலாம். ஏன்னா no matter what you are his child, நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அவருக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்குறேன். நீங்கள் அவர்கிட்ட தைரியமாக வரலாம். பாருங்கள், அதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்த பொழுது நம்மையும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்து அந்த தேவாலயத்தின் திரைச்சிலைகளை ஆண்டவர் 2ஆக கிழிச்சாருங்க. ஒரு காலத்தில் இந்த தேவாலயத்தின் திரைச்சிலைகளை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், ஒரு பாவி வந்து தேவனை பார்க்கவே கூட முடியாதுங்க. அவன் வெளியே தான் நிற்கணும், ரோட்டில் தான் நிற்கணும். இவனுக்காக ஒரு
இந்த ஆசாரியன் தான் உள்ள போய் செலுத்துவான். இவன் கடைசி வரைக்கும் கில்ட்ல தான் இருப்பான். நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு வெளியே நின்று தான் அழுதுகிட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உனக்காய் அந்த திரைச்சிலை கிழிச்சார். நான் சொல்றேன், எது கிழிச்சார்னா, நீ வெளியே நின்று பாவம் செய்யறதுக்கு இல்லை, பட் எதற்காய் கிழித்தார்னா, நீ தைரியமா உள்ள வரலாம். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டோடைய பார்த்து வந்து, ஐ கம் பேக் டு யூ காட் ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ லெஃப்ட். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது. 3 things, the truth, the trust and the thorn. இந்த 3 காரியங்கள் ஏதாகிலும் ஒன்று ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்கு என் வாழ்க்கையில தடையா இருக்கும்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்னைக்கு God wants to heal us and bring us back to the first love. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். Can we just stand up together on our feet? We're going to just pray. Is there anything that you want to share to God? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, இந்த காரியம் I want to be open with you, Lord. I want to be open with you. நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே மறைச்சிடலாம். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் நீ விழுந்து, ஆண்டவரே, yes I am a sinner, yes I made a mistake, நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீ ஆண்டவர்கிட்ட உண்மையாய் அதை சொல்லும் பொழுது, நீ சொல்றோமோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும் இல்ல. That is the beauty about him. God knows no matter what. நீ ஆண்டவர்கிட்ட சொல்றியோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் எங்க இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். காயின் என்ன பண்ண போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நேரா வந்து கேட்டிருக்கலாம். நேரா காயின் ஆதாம் ஒளிஞ்சிருக்கிற இடத்திலே வந்து எழும்புடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அவனுடைய வாயிலிருந்து அவன் உண்மையா என்ன செய்யறான். God wants your heart to open out. Now even as we pray, just tell God, ஆண்டவரே, I want to be open to you, God. உம்மிடத்துல நான் திறந்த இருதயத்தோடு நான் வரேன் ஆண்டவரே. There is nothing to hide. என்னுடைய மனசுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. Probably you don't have the guts to share it with anybody else. உங்க குடும்பத்திட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ யார்கிட்டயுமே சொல்ல முடியாத காரியங்களா இருக்கலாம். But you can open it up to God. ஆண்டவர்கிட்ட நீ திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, I am what I am. நான் இதுதான் ஆண்டவரே, this is me. I can fake it to anybody but not to you. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். என் இருதயத்தை நான் உமக்கு தரேன். என் உடைஞ்சு போன இருதயத்தை உமக்கு தரேன். தகுதி இல்லாத நான் உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. I come to you. ரெண்டாவது ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை உண்மையில மாத்திரம். I don't want to trust anybody else in this world. இந்த உலகத்துல என்னுடைய பலத்தையோ என்னுடைய பராக்கிரமத்தையோ அல்ல, நான் உம்மை மாத்திரம் நான் நம்ப விரும்புகிறேன். உம்மை மாத்திரம் நான் தேட விரும்புகிறேன். And finally the third thing, the thorn factor. Is there anything in your life that is breaking you? இருதயத்தை காயப்படுத்தி நீங்கள் செய்த தவறுகளையே பூதாகரமாக்கி நீங்கள் செய்த சின்ன சின்ன குற்றங்களை சொல்லியே உங்களை இன்னும் பெரிய பாவியாய் தள்ளி கொண்டிருக்கிறதா? Is there a thorn in your life? And God wants you to speak to you. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவரே, அந்த என்ன காரியமா இருந்தாலும், there is a thorn in my life. என் இருதயத்தில் இருக்கிற அந்த முள்ளை, இந்த கடந்த காலத்தின் குற்ற உணர்வுகளை இன்னைக்கு ஆண்டவர் நீக்கி போட்டு, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை உள்ளவர்களாய், உங்களை தைரியம் உள்ளவர்களாய் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்திற்கு ஒரு பிள்ளையாய் நீ வரும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். Come as a child, don't come as a slave to the presence of God. Come as a son, come as a daughter into the presence of God. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். I give the Holy Spirit this place and the space to convict me. என்னுடைய இருதயத்தை, என்னுடைய பாவத்தை உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் நான் இடத்தை கொடுக்கிறேன். சத்துருவினுடைய வஞ்சகமான வார்த்தைகளுக்கு அல்ல, என்னை உம்மை விட்டு பிரிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அல்ல, உம்மிடத்தில் சேர்க்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். என்னை தொடும் ஆண்டவரே. Heal me, O Lord. இந்த 3 தடைகளை என் வாழ்க்கையில் நீக்கி உடைய ஆதியிலிருந்து அன்புக்கு என்னை கொண்டு வாங்க. ஒருவேளை இன்னைக்கு நீ ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கலாம் தம்பி, தங்கச்சி. ஏதோ ஒரு வெளியில ஒரு வேஷத்தை போட்டுட்டு, ஆனா உண்மையா இருதயத்தில் ஆண்டவருடைய எந்த ஒரு உறவும் இல்லாம, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம, எந்த ஒரு ஐக்கியம் இல்லாம நீ ஏதோ ஒரு பெயரளவில் யூத் ஃபெலோஷிப்புக்கு வந்துட்டு, சர்ச்சுக்கு வந்துட்டு, பட் இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தை தேடி பார்க்கிறார். Are you really in love with God? உண்மையா ஆண்டவர் நேசிக்கிறோமா? உண்மையா ஆண்டவரோட அந்த ஐக்கியத்தில் இருக்கிறோமா?
இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆதி அன்பிற்கு நம்மை அழைக்கிறார். இதை நீங்க பெரிய ஒரு ஸ்டெப்பா எடுக்காம, நீங்க ஒரு பெரிய ஏதோ நீங்க செய்யற தியாகமா நினைக்காம, நீங்க எப்படி வரணும்னா, ஆண்டவரே நான் இவ்வளவு பாவி என்று தெரிந்தும் என்னை ஆதியில நீ நேசிச்சது போல மீண்டும் என்னை நேசிக்கிறதற்கு என்னை அழைக்கிறீரே, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே என்று யோசிச்சு நம்ம வரும்பொழுது நம்ம தைரியமான சமூகத்துக்கு வருவோம். We will come to God. We will come to God. அவருடைய கிருபை நம்மை அழைக்கிறது. His grace is very powerful, my friend. அவருடைய கிருபை மிக மிக பெரியது, மிக மிக பெரியது. நீங்க ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான். இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் எல்லாத்தையும் உடைங்க. ஓ உங்க கிருபை என் நம்பிக்கை, உங்க கிருபை போ நீர் மாத்திரம் என் நம்பிக்கை. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை, உங்க கிருபை கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று. சொல்லுங்க என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், ஆதி அன்று அழைத்தவர், என்னை தொட்டவரே. ஓ நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே. நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, ஓ உங்க கிருபை, ஓ உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை, ஓ உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் திறமன்னு சொல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போ. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போ, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஒரே முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். But if there is anything that is hindering you tonight, ஆண்டவரே உம்மிடத்தில் திரும்ப முடியாதபடி எனக்கு இருக்கிற இந்த 3 தடைகள்ல ஏதாகிலும் ஒரு தடை, இதிலிருந்து நான் இன்னைக்கு விடுதலையாக விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பழைய ஞாபகங்கள், என்னுடைய பழைய தவறுகள், என்னுடைய பழைய பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முள்ளாய் என்னுடைய இருதயத்தில் உம்மை சேரக்கூடாதபடி, உம்மை இருதயத்தை விட்டு ஆராதிக்க முடியாதபடி, சபையிலே தைரியமாய் நான் உம்முடைய பிரச்சனத்தை உணர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்விலேயே நான் சபைக்கு வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன ஒரு குற்ற உணர்வு, என்னை நீ ஒரு பாவி என்று என்னை உணர்த்தி கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பிள்ளையை அழைக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நீ தைரியமாக, ஆண்டவரே என்னை ஒரு பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பிற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், the truth factor, the trust factor and the thorn factor, இந்த 3 காரியங்களின் தடையாக இருந்தால் நான் எல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துக்கு வர எனக்கு அதுக்கு உங்களுடைய கிருபை வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மாத்திரம்தான் எனக்கு, உங்களுடைய கிருபை மாத்திரம்தான் எனக்கு. வேற எதுனாலும் என்னால் வர முடியாது. I cannot come to your throne, I cannot come to your presence with what I have done, but I can come to your presence with your grace. உங்களுடைய கிருபையினால நான் வர முடியும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால நான் உள்ள நுழைய முடியும். அந்த கிருபை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்னு சொல்ற மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. Just lift your hands wherever you are. ஆண்டவரே, இந்த தடைகளை நான் உடைச்சிட்டு நான் வர விரும்புகிறேன். I want to break these barriers in my life that is preventing me from coming to your presence. உம்முடைய சபைக்கு, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ள நுழைய முடியாதபடி, உம்முடைய பரிசுத்த ஆவியை உணர முடியாதபடிக்கு என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தடைகளை உடைச்சிட்டு வர உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஒரே முறை கேட்போம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். உங்க கிருபை, அந்த கிருபை இன்றைக்கு உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிருபை இன்னைக்கு ஒன்றை மாற்றி கொண்டிருக்கிறது. உன்னுடைய கடந்த கால பாவங்களை இன்றைக்கு அந்த கிருபை மன்னித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. Even as we are singing right now in this place, God wants to heal you of your past. உன்னுடைய கடந்த காலத்தை ஆண்டவர் இன்றைக்கு புரட்டி போட விரும்புகிறார். You don't have to live in guilt anymore. நீ ஒரு குற்ற உணர்வோடு பாவியாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, உங்க கிருபை, உங்க கிருபை. தைரியமாய் சொல்லுங்க, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை, உங்க கிருபை. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடு. Just open your hearts to God and say, yeah, I come just as I am. நான் வருகிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன், என்னை மன்னிச்சு. உங்க கிருபை. உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிற அன்பிற்கு நேராய் ஓடி வருகிறேன். என்னுடைய நம்பிக்கைகளை விட்டு விட்டு உம்மை நம்புகிற அந்த நம்பிக்கைக்கு ஓடி வருகிறேன். நான் ஒன்றும். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போல், உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. Heavenly Father, we thank you and praise you for this wonderful time. ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆதி அன்பிற்கு எங்களை நீர் இழுக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் உம்முடைய ஆதி அன்பிற்கு நாங்கள் வருவதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு காரியமாய், ஒரு பெரிய ஒரு வேலையாய், ஏதோ ஒரு நாங்கள் செய்கிற ஒரு பெரிய தியாகமாய் நாங்கள் நினைத்தோம்.
இன்றைக்கு நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, உம்முடைய ஆதி அன்பிற்கு எங்களை அழைப்பதற்கு எங்களுடைய முயற்சிகளை காட்டிலும் அந்த ஆதி அன்பிலே எங்களை நேசிப்பதற்கு, நாங்கள் எவ்வளவு பாவிகளாய் இருந்தாலும் அதே அன்பிலே எங்களை நேசிக்கிறதற்கு உம்முடைய அன்பு இன்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் உணரும் பொழுது அது எவ்வளவு பெரிய அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். Lord, we know that your love is much more than all the efforts that we can do to come back to you, God. உம்முடைய அன்பிற்காய் நன்றி, அந்த ஆதி அன்பிற்காய் நன்றி, மேலான அன்பிற்காய் நன்றி. உலக தோற்றத்திற்கு முதலாகவே எங்களை நேசித்த அந்த அன்பிற்காய் நன்றி. தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை நேசித்த அந்த அன்பிற்காய் நன்றி. We thank you, Father, and we come back to you not as a slave but as a child to your presence. உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் ஓடி வருகிறோம். நீர் எங்களை இன்றைக்கும் ஏற்று எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணாகதி ஆகிறோம். நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையை நடத்துவீராக. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை கொண்டு வந்து எங்களை நிறுத்தி உம்மை ஆராதிக்க பண்ணுகிற அந்த கிருபைக்காய் நாங்கள் தினந்தோறும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஏதாகிலும் எங்கள் காரியங்களிலே எங்களை உம்முடைய இடத்தில் திரும்ப முடியாதபடி தடையாயிருக்கிற ஏதாகிலும் இந்த காரியங்கள் 3 காரியங்கள் ஏதாகிலும் ஒரு காரியமாக இருந்தால் இன்றைக்கு அந்த தடைகளை நீக்குகிற உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விட்டு உம்மிடத்திலே திரும்பி வர நீர் கிருபை தர வேண்டுமாய் சுபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாய் சொல்வோம், ஆமென், ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ACA ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.